அத்தியாயம் 15. அம்மா, என்ன பேச்சும்மா இது? பிரியம்வதா கலைவாணியிடம் சீறினாள். நான் உன் அம்மா பிரியா. பேசலாம். அதுவும் உன் கிட்ட தானே சொல்றேன், தப்பில்லை. இப்போவும் சொல்றேன். வினாயக் தப்பா எதுவும் செய்திருப்பார்னு எனக்கு தோணலை. ஆனா ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி அவர் ஒரு சராசரியானவராவும் தெரியலையே. நீ தான் அவர் மேல அக்கறை காட்டுற. உண்மை தானே? பிரியம்வதாவின் மனம் சுட்டது. அதுக்காக அந்த ஐஸ்வர்யா சொல்ற யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர நீங்க அனுமதிக்கலாமா? அப்படி ஒருத்தர் வந்த பிறகாவது விநாயக்கோட கண்ணு திறக்குதான்னு பார்ப்போம்னு முதல்ல நினைச்சேன். இப்போ அதெல்லாம் வேண்டாம். ஸ்ரீனிவாஸ் நல்லவனா தெரியறான். தெளிவானவனாவும் இருக்கான். நீ ஐஸ்வர்யா மேல இருக்க கோபத்தை அவன் கிட்ட காட்டாம பொறுமையா யோசிச்சு பாரு. நீ புத்திசாலி பிரியா. எது சரி எது தப்புன்னு உனக்கே யோசிச்சா புரியும். அம்மா, என்னால அதெல்லாம் இப்போ யோசிக்க முடியாதும்மா. விநாயக் பாவம். அவர் ரொம்ப நல்லவர்மா. அவர் நல்லவரா இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னமோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட அவரை கூட்டிட்டு போ. இல்ல அவரையே போக சொல்லு. அதுக்கு உதவி செய்யணும்னா செய்யலாம். அதை தாண்டி அவர் சகவாசம் உனக்கும் வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கும் வேண்டாம் பிரியா. அம்மா, இங்கே பாரு, தேவைக்கு அதிகமா யோசிக்கிறது நல்லதில்லை. நான் கடைக்கு போறேன். என் கூட வா. அப்படி போயிட்டு வரது மனசுக்கு நல்லா இருக்கும். கலைவாணி பிரியம்வதாவின் கையை இழுத்துக்கொண்டு தன்னோடு அழைத்துச் சென்றாள். பிரியம்வதாவிற்கு தலையே வெடித்துவிடும் போல குழப்பமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது, விநாயக்கிற்கு உதவி தேவைப்படுகிறது. அவனை இந்த நிலையில் தனியாளாக விடுவது நல்லதில்லை. இதையே யோசித்துக் கொண்டு கலைவாணி உடன் மதியூரில் கடையாக போய்க் கொண்டிருந்தவளின் கண்ணில் சின்ன துணுக்கு செய்திப்பட்டது. மதியூரின் லோக்கல் செய்திகள் வெளிவரும் சிறிய அளவு செய்தித்தாளில் எஸ் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ற பெயரும் விலாசமும் இருந்தது. அம்மா கிட்ட கோவிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு இங்கே வந்தேன். விநாயக் மேலே அவளுக்கு இருக்கும் காதல் தவிர மற்ற அனைத்து உண்மைகளையும் சொல்லி முடித்து சத்யாவை பார்த்தாள் பிரியம்வதா. சோ, விநாயக்கை பிடிக்காத யாரோ இந்த மாதிரி எல்லாம் செய்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது யாருன்னு எங்களை கண்டுபிடிக்க சொல்றீங்க. சரியா? சக்தி உறுதி செய்து கொள்ள விரும்புபவளைப் போல வினவினாள். ஆமா சக்தி மேடம். விநாயக் யாரையும் சின்னதா கூட ஹர்ட் செய்ய மாட்டார். அவர் அவரோட மெஷின் வச்சு ஷூட் செய்தார். கத்தி போட்டாருன்னு நினைக்கிறதே தப்பு என்றாள் பிரியம்வதா. அது உங்க நம்பிக்கை பிரியம்வதா. நாங்க இதை இன்வெஸ்டிகேட் செய்யறதா இருந்தா முதல்லேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். என்ன அது? விநாயக் பொதுவா நல்லவரா இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் மனிதர்களின் முகம் மாறுவது உண்டு. அதும் நீங்க சொன்னவர் ஒரு சையண்டிஸ்ட். அவரே சொன்ன மாதிரி ஜெக்கல் அண்ட் ஹைட் மாதிரி அவர் மாறி போயிருக்கிறது கூட சாத்தியம்தான். அது யாரு சக்தி அந்த ஜெக்கல் அண்ட் ஹைட்? என்றாள் சத்யா புரியாமல். ஜெக்கல் அண்ட் ஹைட் ஒரு பாப்புலர் இங்கிலீஷ் கதை சத்யா. ஒரு நல்ல டாக்டர் இருப்பார். அவர் கண்டுபிடிச்ச மருந்து ஒன்னை குடிக்கும் போதெல்லாம் அவரே கெட்டவரா மான்ஸ்டர் போல மாறிடுவார். டாக்டரா இருக்கும்போது அவர் பேரு ஜெக்கல், கெட்டவரா மாறும்போது ஹைட். டாக்டரா இருக்கும்போது நல்லது செய்து எல்லோருக்கும் ஹெல்ப் செய்றவர். ஹைடா மாறும்போது ரொம்ப மோசமா நடந்துப்பார். கொலை கூட செய்வார். ஹம்மா, கதை பயங்கரமா இருக்கு என்றாள் சத்யா முகத்தை சுளித்துக் கொண்டே. சத்யாவின் ரியாக்ஷன் பார்த்து சிரித்துவிட்டு பிரியம்வதாவிடம் தன் பேச்சை தொடர்ந்தாள் சக்தி. ஒருவேளை நாங்க இந்த கேஸ் எடுத்து விநாயக் கெட்டவர்னு தெரிய வந்தா அதை நாங்க போலீஸ் கிட்ட சொல்லித்தான் ஆகணும் பிரியம்வதா. உங்களுக்கு அது புரியுதுதானே? சக்தி உறுதியான குரலில் பிரியம்வதாவிடம் கேட்டாள். நீங்க சொல்றதை எல்லாம் பார்த்தா உங்களுக்கும் விநாயக் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது என்றாள் பிரியம்வதா வருத்தத்துடன். நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னு எதுவும் இல்லை பிரியம்வதா. பட் விநாயக் கடந்து வந்த பாதையினால அவர் மாறியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. நல்லவன் ஒருத்தனை ஒரு தடவை அடிச்சா தாங்குவான். 2 தடவை 3 தடவை ஓகே. அதுக்கு அப்புறம் ஒன்னு திரும்ப அடிப்பான். இல்லைனா தன் இயலாமையை கோபத்தை மறைமுகமா திருட்டுத்தனமா காட்டுவான். விநாயக் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும். நானும் அவர் கெட்டவர்னு சொல்லலை. இருக்கலாம்னு சொல்றேன். அப்படி ஒருவேளை அவர் நடந்த சம்பவங்களோட சம்பந்தப்பட்டு இருந்தா நாம அதை அத்தாரிட்டீஸ் கிட்ட சொல்லித்தான் ஆகணும். பிரியம்வதா பாவமாக விழித்தாள். சத்யாவிற்கு அவள் மேலே பரிதாபம் ஏற்பட்டது. என்ன சக்தி நீ? பாவம், அவங்களே மனசு நொந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. இப்போ உட்கார்ந்து கெட்டவன் மான்ஸ்டர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற என்று தோழியிடம் சொன்ன சத்யா பிரியம்வதாவிடம், நீங்க கவலைப்படாதீங்க பிரியம்வதா. நாங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். விநாயக் நல்லவராதான் இருப்பார்னு நம்புவோம் என்றாள். தேங்க்ஸ் மேடம். எனக்கு இந்த மேடம் எல்லாம் சரியா வராது. சத்யான்னே கூப்பிடுங்க. பிரியம்வதா சரி என்று தலையாட்டினாள். சத்யாவின் பேச்சு அவளுக்கு தைரியம் கொடுத்திருக்க வேண்டும். அவளின் முகத்தில் இப்போது தெளிவு தெரிந்தது. ஒரு பேப்பரில் தன மொபைல் நம்பரை எழுதி அவர்களிடம் கொடுத்தாள் பிரியம்வதா. இது என்னோட மொபைல் நம்பர்.
எப்போ எது வேணும்னாலும் கூப்பிடுங்க. சத்யா அதை வாங்கி வைத்துக் கொண்டாள். இப்போ வேற ஏதாவது டீடெயில்ஸ் வேணுமா? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்க அண்ணா, அம்மா, ஐஸ்வர்யா, ஸ்ரீனிவாஸ் கூட எல்லாம் பேசலாமா? என வினவினாள் சக்தி. பேசலாம். இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னு வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுங்க. விநாயக் கிட்ட கூட நீங்க பேசலாம். நானே உங்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன். ஷோ. விநாயக்கை எனக்கே தெரியும். அவர் சென்னையில இருந்தப்போவே எனக்கு அவரோட பரிச்சயம் இருக்கு. அப்போ வசதியா போச்சு. விநாயக்கோட ஃப்ரெண்ட்னு கூட நீங்க எல்லோர்கிட்டேயும் சொல்லலாம். ரைட். அண்ட் உங்க பழைய கம்பெனி இப்போ எப்படி போகுது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் தெரியும். என்னோட பழைய கொலீக்ஸ் நிறைய பேர் இன்னும் அங்கே தான் வேலை செய்றாங்க. விநாயக் வந்தப்புறம் சூப்பர் குட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவுல பேர் வாங்கலை. கம்பெனியோட ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்தவர் வேற இறந்துட்டார். இப்போ எல்லாத்தையும் சந்திரமௌலி மட்டும் ஹாண்டில் செய்றார் போலருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து லாஸ் ஃபைல் செய்திருக்காங்க. ஆனால் இப்போ ரிசன்ட்டா பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதா என் ஃப்ரெண்ட் சொன்னா. அதனால இந்த வருஷம் லாபம் வரும்னு சொல்றாங்க. நல்ல நெட்வொர்க் வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் த டீடெயில்ஸ். இப்போதைக்கு வேற கேள்வி எதுவும் இல்லை. நானும் சத்யாவும் உங்க வீட்டுக்கு வந்து எல்லோர்கிட்டேயும் பேசி பார்க்கிறோம். எப்போ போகலாம் சத்யா? நாளைக்கு போகலாமா? பொங்கல் வருது சக்தி. நீயும் இந்த ஊரு திருவிழா பார்த்தது இல்லையே. பயங்கரமா இருக்கும். அதை முடிச்சிட்டு பார்ப்போமே என்றாள் சத்யா. சக்தி பிரியம்வதாவை கேள்வியாக பார்த்தாள். எனக்கு ஓகே தான் மேடம். முடிஞ்ச அளவு சீக்கிரமா என்ன எதுன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் என்றாள் பிரியம்வதா. நீங்க கவலைப்படாதீங்க பிரியம்வதா. எங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நாங்க பார்த்துக்குறோம் என்றாள் சத்யா. பிரியம்வதா குழப்பம் தீர்ந்தவளாக தெளிவான முகத்துடன் அங்கே இருந்து கிளம்பினாள்.